ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான மெஸ்ஸி பிரைட் வந்து பார்க்கலாமா? இது ரிசப்ஷனுக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு எதுக்கு வேணால் பண்ணலாம். பார்ட்டி கூட நம்ம வந்து பண்ணலாம். பார்ட்டி மேக்கப்புக்கும் பண்ணலாம், எல்லாத்துக்கும் பண்ணலாம். ஜஸ்ட் இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பேக்கும் பண்ணி நீங்கள் வந்து ஸ்லைடு வச்சு செக்யூர் பண்ணாலும் ஓகே. இல்லை இந்த மாதிரி நார்மலாகவும் நீங்கள் ஸ்லைடு வச்சு செக்யூர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்து கிளைண்ட்டோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த ஹேர்ஸை வந்து எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எக்ஸ்பெண்டபிள் ரப்பர் பேண்டை வச்சு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நீங்கள் கடைசி வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு முறை நம்ம ஹேர் வந்து எடுக்கும் போதும் ஷைனிங் ஸ்ப்ரே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாக கோம் பண்ணி தான் பண்ணணும். இது டம்மிங்கிறதுனால நான் பண்ணலை. பட் ரியல் ஹேரில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஷைனிங் ஸ்ப்ரே வந்து நம்ம அடிக்கணும். அண்டு நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஹேர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் ஹேர் வந்து நீங்கள் கடைசி வரைக்குமே எடுக்கணும். கொஞ்சம் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா அதிகமாக கம்மியான்ற மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது லுக்கு. அண்ட் இந்த கேப்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இன்னும் நல்லா வி மாதிரி ஷேப் வந்து நல்லாயிருக்கும், லுக் நல்லாயிருக்கும். இதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸும் வைக்கலாம், அப்படி இல்லைனா ரியல் ஃப்ளாஸுமே நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். இதோட லுக் இப்படி தான் இருக்கும். இது டம்மின்றனால அப்படி இருக்குது. ஸோ நம்ம ரியல் ஹேரில் பண்ணும்போது இன்னும் லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.